நான் இப்போ பர்சனலாக விரும்புகிறேன் எல்லா விதமான 65 பண்ணலாமான்னு தோணுது. மக்களே, நீங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை ஸ்டைல் காளான் 65 பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாக்கெட் 200 கிராம் அளவுக்கான காளான் வாங்கியிருக்கேங்க. அந்த காளான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கணும். தண்டுலேருந்து மே போர்ஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கணும். இதை நல்லா கட் பண்ணி ஒரு 5 to 10 நிமிஷம் கழுவி தண்ணி வடிய விடணும். தண்ணி வடிய விட்டால் தான் என்ன ஆகும் அப்படின்னா மசாலா நல்லா கிரிப்பாக பிடிக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி போட்டுக்கலாம். மசாலா நல்லா கிரிப்பாக விட்டுருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைதா மாவை ஆட் பண்ணுவாங்க. மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கான மைதா மாவு. மஷ்ரூம் 65 நல்லா முறுமுறுக்கு என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா அரிசி மாவு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான வெரைட்டி ஆஃப் மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோலை ப்ளே பண்ணும். அதுக்காகத்தான் இந்த 3ஐயும் நம்ம போட்டுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி சிக்கன் பவுடர். அது என்ன பாய் சில்லி சிக்கன் பவுடர்? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே சில்லி சிக்கன் பவுடர் அரைச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெடிமேடாக பார்த்தீங்கன்னா சக்தி ஆச்சி நிறையா கடையில் விற்கிறாங்க சில்லி சிக்கன் பொடின்னு சொல்லிட்டு, அதாவது 65 பொரிக்கிற பொடி. அந்த பொடி நீங்கள் எடுத்துக்கலாம். சிக்கன் பொடி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேஸ்ட்டு, அதுதான் வந்து காரம் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கான சில்லி சிக்கன் பொடி. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அளவுக்கான லெமன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க ரெகுலர் டைப்பு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோடைய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் பர்சனலாக தயாரித்த ஒரு பிரியாணி மசாலா பவுட்ரு அதை ஆட் பண்ண போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கான பிரியாணி மசாலா பவுட்ரு, அவ்வளோதாங்க. எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ml அளவுக்கான தண்ணி ஊற்றிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா மசாலா வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக. இங்கே நான் சில்லி சிக்கன் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் சிம்பிளாக காசு கம்மியாக வேணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேசரி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணல. அள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்னி, தக்காளி சட்னி மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா இப்போ மஷ்ரூமில் இருக்கக்கூடிய தண்ணியோட மிங்கிலாக கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க மசாலா பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்குது. இங்கே பாருங்க மசாலா நல்லா ஒட்டி இருக்கு ஒன்னோட ஒன்று. அதாவது மசாலா பார்த்தீங்கன்னா லேயருமே நல்லா ஒட்டி இருக்கு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். நம்ம இந்த பக்குவத்தில் இருக்கிறத என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 விதமான மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கோம். இது கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நம்ம உடனே போட்டு எடுத்துடலாம். மசாலா நம்ம நல்லா பரட்டி வச்சுட்டோம். கரெக்டாக ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்பவுமே போடணும். என்ன காயாமல் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும், மஷ்ரூம் தனியாக வந்துடும், பிடிக்காமல் ஓடி வந்துடும். அது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, வெறும் மஷ்ரூம் மட்டும் பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். ஸோ அதனால தான் எப்போவுமே எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மஷ்ரூம் 65க்கு மசாலா போடணும். மஷ்ரூம் மட்டும் கிடையாது, எந்த 65 நீங்கள் பண்ணாலுமே இப்படி தான் பண்ணணும். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடியதை லைட்டு லோ ஃப்ளேம் மாற்றிடணும். லோ ஃப்ளேம் மாற்றிட்டு தான் நம்ம வந்து 65க்கு நம்ம பொரிக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா மேல் லேயர் கருகிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால தான் ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சக்கூடிய மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பிஸ்மில்லா. மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 65 நல்லா வெந்துருச்சுங்க. ஆஹா, சூப்பராக சொதன்னு இல்லாமல் ரொம்ப குளன்னு இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு ஃப்ளேவருக்காக அப்படி மேலே அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். ரோட்டு கடை ஸ்டைலு. இந்த ஏரியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வச்சு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி பண்ணுவாங்க. மஷ்ரூமில் இந்த மல்லித்தலை போட்டிருக்கேன் பாருங்க. மல்லித்தலை நார்மலாக கருவேப்பிலை போடுவோம். மல்லித்தலை சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு பார்ப்போம். மல்லித்தலையோடு சாப்பிட்டுப்போம். எல்லாம் சாப்பிடும்போது ஆடு மாடு தான் ஞாபகத்துக்கு வந்து நம்மளும் ஆடு மாடு மாதிரி ஆயிட்டோமே அப்படின்ட்டு. பட் சூப்பரான டேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு வாய் வச்சு போடுங்க. இல்லை நல்லா மென்னதுக்கு அப்புறம் அந்த மல்லித்தலை எண்ணெயில் போட்ட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது.
சீரியஸாக நான் இப்போ பர்சனலாக விரும்புகிறேன். எல்லா விதமான 65 பண்ணலாமான்னு தோணுது. நார்மலாக நான் கருவேப்பிலை தான் வந்து பொரிச்சு போடுவேன். இனிமேல் மல்லித்தலையும் போட்டான் இருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.